இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மைதா மாவு நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போது இதில் 2 டீஸ்பூன் சோள மாவு போட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சால்ட். காலிஃப்ளவர் வந்து 1 நிமிஷம் தான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதனால் நம்ம கிளறி வச்சாச்சு. இப்போ நம்ம வறுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டுட்டோம். காலிஃப்ளவரை பொரித்து நம்ம டிஷ்யூவில் போட்டு வச்சிட்டோம். 1/2 டீஸ்பூன் நான் வந்து கார்லிக் போட்டிருக்கேன். கொஞ்சம் வணக்கினக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். நான் 2 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். வணங்கறதுக்கு நான் ஒரு 2 பிஞ்சு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். உங்கள் ரெட் சில்லி சாஸ் வேணாலும் இன்னும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1/4 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், 4 டீஸ்பூன் வாட்டர் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் கொஞ்சம் சோள மாவு வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1 to 2 பிஞ்ச் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் காலிஃப்ளவர் வறுத்து வச்சதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிடலாம்.